இன்றைக்கி நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா, தலைக்கு தேய்க்கிற முடி ஹேரு நிறையா வளர்கிறதுக்காண்டி ஒரு எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஆலிவேரா, நம்ம வீட்டில் உள்ள ஆலிவேராவே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த இதில் ஒரு மாதிரி மஞ்சளாக வரும், அது வடிகிற வரையும் வச்சிடணும். வச்சுட்டு இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் வடியுது பாருங்கள், அந்த மஞ்சள் கலரில் ஒன்று, அது ஃபுல்லாக வடிஞ்சோடனே ஒரு கழுவிடணும். கழுவிட்டு இந்த பட்டையை அப்படியே லைட்டாக கை பார்த்து நம்ம அப்படியே கட் பண்ணணும். அது மேலே அந்த மடலில் உள்ள இதை எடுக்கிறதுக்காண்டி மேலே உள்ள அந்த தோலை அப்படியே சீவி எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதில் உள்ள ஜெல் அப்படியே நல்லா இது பண்ணி அப்படியே எடுத்துடலாம். அப்படியே அந்த ஸ்பூனால் அப்படி வரணிங்கன்னா அது வந்துடும் அந்த ஜெல்லு. அந்த மடல் பார்த்து எடுக்கணும், அந்த கத்தி இறங்கிடும் கையில். அப்படியே பார்த்து மெதுவாக கொண்டு வரணும். அதை எடுத்துட்டு இப்போ அந்த ஸ்பூனால் அப்படியே செஞ்சிங்கன்னா அப்படியே வலிச்சு விட்டால் அது கீழே விழுந்துடும். அதை எடுத்துக்கணும். ஒரு 2 மடல் இருந்தால் போதும். நான் ஒரு 1 லிட்ரு காய்ச்ச போகிறேன். கொஞ்சோண்டு தான் எனக்கு எண்ணெய் இருக்குது, முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். சரி, இப்போ ரொம்ப இதாக கட்டுப்பாடாக வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை. தலைக்கு தேய்க்கிறது இந்த எண்ணெய் முடிஞ்சிருச்சு, தேய்க்கிற எண்ணெய். அதனால் கொஞ்சோண்டுக்கு வெள்ளை கடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த மடலில் உள்ள 2 மடல் போதும். நல்ல பெரிய மடலாக இருக்குல்ல, அதனால் 2 போதும். ரொம்ப நல்லது. இந்த ஹேர் அப்படியே தலை குளித்தோடனே அப்படியே ஒன்றோட ஒன்று தண்டாமல் அப்படி ஒரு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த தன்மை இந்த ஆலிவேராவுக்கு உண்டு. சும்மாவே நம்ம இதை அடிச்சுட்டு தலையில் தேய்ச்சிட்டு குளித்தோன்னா உடல் சூட்டை அப்படியே தணிக்கும். நல்ல முடியும் நல்லா ஒன்றோட ஒன்று தண்டாமல் அப்படி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நான் எல்லாம் முடிச்சிட்டேன். அது ஊருக்கு போயிட்டு ஒரு 4-5 மாதம் ஆச்சு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் 1 லிட்ரு இருக்குன்னு வச்சுங்களேன். 1 லிட்ருக்கு கூட தான் இருக்கும். அது 1 லிட்டருக்கு 2 ஸ்பூன் போட்டுங்க. 1/2 லிட்டருக்கு 1 ஸ்பூன் போடுங்க. 1 லிட்டருக்கு 2 ஸ்பூன் போடுங்க. இந்த கருஞ்சீரகம், வெந்தயம் 2லையும் ஒன்று போடுங்க. நான் 1 லிட்டருக்கு மேலே இருக்குது, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அப்படியே முழுசாக இருந்தால் உங்களுக்கு எண்ணெயில் சாறு இறங்காதில்ல, அதனால். இது செம்பருத்தி பூவு, சின்ன வெங்காயம், இது கரிசலாங்கண்ணி பவுட்ரு. இது உங்களுக்கு இந்த கீரைக்கார அம்மாக்கிட்ட கிடச்சா கூட நீங்கள் வாங்கி காய வச்சு பவுட்ரு அடித்து வச்சுங்க. நான் கிடைக்கல, அதனால் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். பவுட்ராகவே வாங்கிட்டு வந்துட்டேன். இது செம்பருத்தி இலை, பூ, இதெல்லாம் நான் ஊருக்கு போனேன்னா அதை பறித்து காய வச்சு கொண்டு வந்துடுவேன். இது மொதல் வாட்டி கொண்டு காய்ச்சி முடிஞ்சிருச்சு எனக்கு. அதனால் நான் இப்போ போகலை, அதனால் இங்கேயே எனக்கு கிடைக்கல. அதனால் நான் கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன், நாட்டு மருந்து கடையில். நெல்லிக்காய் பவுட்ரு எப்போதுமே நெல்லிக்காய் நான் பச்சையாக வாங்கி இடிச்சிட்டு தான் போடுவேன். இதாட்டி இதே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே இந்த பவுட்ராகவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அங்கனைக்கிலே வாங்கையில் அதுவும் கிடச்சிச்சு, அதையும் வாங்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நச்சு வச்சுங்க. இது கருவேப்பிலை நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்து காய வச்சுருக்கேன். இது ஆலிவேரா ஜெல்லு ஒரு கழுவு கழுவிட்டு வச்சுருக்கேன். நான் 2 கழுவு கழுவிறேன். நான் அலசிட்டு வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சுக்கங்க. இடித்து அதை தனியாக எடுத்து வச்சுங்க. சின்ன வெங்காயமும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் அடித்து வச்சுட்டேன். இந்த ஆலிவேரா, கருவேப்பிலை, இது சின்ன வெங்காயம், இந்த வெந்தயமும் கருஞ்சீரகம் ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது செம்பருத்தி பூ. இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு பார்ப்போம். இது 1.5 லிட்டருக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இதை எடுக்காமல், சமையலுக்கு எடுக்காமல் கொஞ்சம் வச்சுருந்தேன். இது அப்படியே இது வீட்டில் ஆட்டினது. நான் வீட்டிலே ஊரில் உள்ள நான் தேங்காய் பறித்து நல்லா காய வச்சு ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். அது இப்போ செக்கில் ஆட்டி நான் கொண்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா மணக்கும். இந்த எண்ணெயில் காய்ச்சினா மட்டும்தான் இந்த முடி வளரும். என் பொண்ணுக்கு கொஞ்சமாக புரடியில் தான் இருந்துச்சு முடி. இந்த எண்ணெய் நாங்கள் கொரோனா டயத்தில் ஊரில் இருந்தோமா, தேய்க்க ஆரம்பித்தோம் காய்ச்சி.
கடைசியில் நிறையா கூட போடலை, கருவேப்பிலை சும்மா 1 2 ஜாமான் தான் போட்டு சும்மா தானே இருக்கோன்ட்டு காய்ச்சி தேய்ச்சா நல்லா சர்ருன்னு வளர்ந்துருச்சு. நான் நம்பவே என்னால் முடியலை. எனக்கெல்லாம் இது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஒழுங்காக வளராது. ஆனாலும் வழுக்க விழுவாமல் இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு ஓரளவு பரவாயில்ல. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெய் சூடானோடனையும் சின்ன வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கணும். எண்ணெய் நம்ம இடித்து தானே வச்சுருக்கோம், அதனால் இதை போட்டு காய்ச்சிக்கங்க. நான் இது அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் தேவலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த இதிலே வைக்கிறேன், இந்த கடாயிலே. இது நல்லா இது பண்ணோடனே நல்லா கொஞ்சோண்டு கருகக்கூடாது, கொஞ்சம் காஞ்சோடனையுமே இந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் அடித்து வச்சோம்ல அதை போட்டுறணும். இது வந்து கருவேப்பிலை பொடி, அதை அடித்து அதில் போட்டுக்கணும். இது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து மண்டை ஒரு முடி கூட வளராதுங்கிறவங்களுக்கு கூட வளரும், அப்படி ஒரு இது. நான் அனுபவித்து இதை நான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் தலையிலெல்லாம் இது இந்த குழந்த பிறந்தோடனே எனக்கு சொட்டையாகவே இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல எவ்வளோ. இப்போ இது வந்து செம்பருத்தி பூ. ஊர்லன்னா அங்கனே எங்களுக்கு எங்கள் வீட்டிலே இருக்கும். அதை நான் பறித்து காய வச்சு நான் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். நான் இப்போ ரொம்ப நாளாகிடுச்சு, ஸ்கூலு லீவு இல்லாதனால நான் போக முடியல. இதை போட்டு ரொம்ப தலைப்புலன்னு கொதிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் குறைச்சிடணும் தீயை. கொதிச்சோடனையுமே அதோடய ஃப்ளேவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க இறங்கும். இந்த கருவேப்பிலையை போட்டோடனையுமே பாருங்கள் கலர் எப்படி வந்துருச்சுன்னு. வெறும் கருவேப்பிலையை போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டா கூட வந்து உங்களுக்கு அப்படி முடி வளரும். கருவேப்பிலைக்கு அவ்வளோ ஒரு இந்த முடி செம்பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்ல கருப்பாக வரும் முடி, நல்ல கருன்னு வளரும். அதுலேயும் பாருங்கள், இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 6th 7thலேருந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட அந்த வளர்ச்சிக்கு வளர்கிறதுக்கும் அந்த எண்ணெய் தேய்க்கிறதுக்கும் அப்படி ஒரு வளர்ச்சி நம்ம பார்க்கலாம். நல்லா இப்போ நல்லா போட்டு நல்லா கொதிக்குது. இதுதான் அதோட எசன்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும் அதில். நாங்களாம் என்ன செய்வோம், எங்கள் சித்தப்பா வீட்டில் ஒரு பெரிய செம்பருத்தி மரமாகவே இருக்கும். அதை போய் நான் தெரியாமல் பறித்து அப்படியே கொண்டாந்து அரைச்சோன்னா அப்படியே வளன்னு எண்ணெய் மாதிரி வரும். நல்லா தலை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுருப்பேன். தேய்ச்சி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க குளம் இருக்கும்ல, அதில் போய்ட்டு குளிச்சுடுவேன். குளித்து காய வைக்க மாட்டேன் ஒழுங்கா, ஒரே தும்மல். எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியில் விரட்டி விட்றோம். இது ஃபஸ்ட்டு நீ வெளியில் கிளம்பு, நீ என்னத்தை தேடி தேய்ச்சியே தெரியலன்ட்டு அப்படியே அதை காய வைக்காமல் அப்படியே சளி பிடிச்சிக்கிட்டு திம்மிட்டு கிடப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் வளரும், நான் விட மாட்டேன். யார் திட்டினா கூட எடுத்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நல்ல முடி வந்து அப்படியே அப்போல்லாம் அவ்வளோ ஷாம்புல இல்லை, அப்படியே ஒன்றோட ஒன்று தண்டாமல் அழகாக வரும். அந்த இதுக்கெல்லாம் அதெல்லாம் இயற்கையில் உண்மையிலே அந்த செம்பருத்திக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மெடிசினல் குணம் இருக்குது. பாருங்கள் கலர் அந்த இதோட எசன்ஸ் இறங்கி க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதுக்காண்டி தான் நான் வந்து இந்த கொஞ்சம் கூட, ஆனால் வந்து இந்த எண்ணெயை வந்து நாங்கள் வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணி தேய்க்கலாம். ஆனால் நாங்கள் தேய்க்க மாட்டோம். அதை வந்து ஒரு நாளைக்கு தேய்ச்சி குளியாட்டி விட்டுருவேன். வாரத்துக்கு 2 திருப்பு லீவு கிடச்சிச்சின்னா 2 திருப்பு தேய்ச்சி குளியாட்டுவேன். ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளியாட்டுவேன், 2 நாள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளியாட்டுவேன். லீவு இல்லைன்னா ஒரு நாள் தான் தேய்ச்சி குளியாட்டுவேன். இதை ஒரு நாள் நல்லெண்ணெய் சனிக்கிழமை. இப்போ வந்து இந்த பவுட்ரு வந்து நெல்லிக்காய் பவுட்ரு. இதில் வந்து நான் வந்து நீங்கள் வந்து 1 லிட்ரு காய்ச்சிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு எண்ணெய் பத்தலை. நான் 1 லிட்டரோ 1.5 லிட்டரோ தான் இதில் ஊற்றிருக்கேன். நான் இன்னொரு லிட்ரு ஒன்று செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி கொதிக்க வச்சு இதோட சேர்த்துருவேன் நான். அதனால் ஒரு ஓயாமல் என்னால் காய்ச்ச முடியாது, இது பெரிய வேலை. இந்த சாமான்லாம் சேர்த்து எண்ணெய் சேர்த்து காய்ச்சிறதுனால நான் கொஞ்சம் கூட போடுறேன். நீங்கள் 1 லிட்டருக்குன்னா 2 ஸ்பூன் போட்டுங்க. இதுலேயும் 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுங்க. நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறதுனால ஒரு 4 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் நான். 1/2 லிட்டருனா 1 ஸ்பூன் போதும் உங்களுக்கு. இது வந்து நம்ம வந்து பவுடராக அடித்து போட்டோம்னா இவ்வளோ திக்காக அந்த எண்ணெய் வராது. ஆனால் நம்ம வெள்ளை துணியில் ஊற்றி புழிஞ்சி எடுத்துருவோம். இருந்தாலும் அந்த பவுட்ரை நல்ல பவுட்ரு மைல்டாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால அந்த திக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வெள்ளை துணியில் வடிகட்டி அதை நல்லா புழிஞ்சி முறுக்கி புழிஞ்சி எடுத்துடலாம். இது 1/2 லிட்டருனா 1 ஸ்பூன் போடுங்க, 1 லிட்டருனா 2 ஸ்பூனு. அது மாதிரி வெந்தயமும் சரி, அந்த பவுட்ருகளும் சரி, நீங்கள் ஒரு 1 லிட்டருக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். மற்ற கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், ஒரு கைப்பிடி போடலாம், எவ்வளோ வேணாலும் போட்டால் அதோட பலன் வந்து அலாதியானது. அது எவ்வளவு இது பண்ணாலும் அது ரொம்ப நல்லது. உடல் குளிர்ச்சிக்கு நல்லா, அது ரொம்ப நல்லது அது.
முடி வளர்ச்சிக்கு, அந்த முடி கருப்பாகிறதுக்கெல்லாம் அந்த கருவேப்பிலை ரொம்ப நல்லது. ரொம்ப தீய வைக்க வேணாம், மெதுவாக அந்த எசன்ஸ் இறங்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆனோடனே அப்படியே நிறுத்தி ஆற வச்சிட வேண்டியதான். நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் காய வைங்க. அப்படியே தூக்கி வடிகட்டுறதுக்கு முன்னாடியே காய வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல எசன்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், என் பொண்ணோட முடி காட்டவே மாட்டேன்ருச்சு. நான் கெஞ்சி கூத்தாடி காட்டியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.